சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு திரும்புவேன். வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ள இறுதி அறிவிப்பு. சஜித்தின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரிக்கை. அரச ஊழியர்களின் கோரிக்கைக்கு தீர்வு வெளியானது அறிவிப்பு. புதுக்குடியிருப்பில் எரிபொருள் பவுசர் விபத்து. கிளப்பஸ்னவின் கொலை விவகாரம் பாதாள உலக குழுக்கள் விடுத்துள்ள அச்சுறுத்தல். நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பாடசாலையிலிருந்து வெளிவந்த தங்க புதையல். இலங்கையில் நடந்த இம்யூனோகுளோபின் மற்றும் இதர பல கொள்ளை சம்பவங்களில் எங்களுடைய சுகாதாரத்துறை ஒருமுறை ஆட்டம் கண்டது என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு தடவையும் நாம் முயற்சிக்கின்ற நேரங்களில் சுகாதாரத்துறையில் வைத்தியர்களுக்கான உரிமையை பெறுகின்றோம் என்ற அடிப்படையில் தொழிற்சங்கம் என்ற பெயர்களில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் செய்கின்ற மக்கள் தொடர்பான அடாவடித்தனங்கள் ஒரு கட்டுக்கடங்காமல் போய் சுகாதாரத்துறை ஒரு மருத்துவ மாஃபியாக்களின் கூடாரமாக, ஒரு தொழிற்சங்கங்களின் கூடாரமாக அழிந்து போனது வரலாறு எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் நேற்று வெளியிட்டிருந்த முகநூல் பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நேற்றைய தினம் என்னை சுகாதார அமைப்புக்கு அழைத்து முதல் மணித்தியாலத்தில் என்னிடம் சொல்லப்பட்டது, என்னுடைய வேலை இனிமேல் பறிபோகும் சாத்தியக்கூறு உண்டு. இது தவிர என்னுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு என்று மதிப்பிற்குரிய சுகாதார செயலாளர் மற்றும் இதர பல உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் எனது மனவலிமையை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் 3.5 மணித்தியாலம் நீடித்த இந்த கூட்டம் என்று சொல்வதை விட நமது தலைவரை இந்தியா எவ்வாறு அழைத்து பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஒரு தனியறையில் அடைத்தார்களோ அதே போன்ற தொனியில் அதிகாரமாக என்னை மிரட்ட முயன்றார்கள். ஆனால் அப்போது என்னால் சொல்லப்பட்ட விடயம், இந்த சந்திப்பு மற்றும் இதில் பேசப்பட்ட எந்த விடயங்களும் நான் பிழையான வழியில் பொது வழியில் பகிரப்போவதில்லை என்று. ஆனால் எனது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அது மட்டுமன்றி எனது வேலை அடிப்படை உரிமை என்று தெரிந்தும் பொய்யான காரணங்களுக்காக தங்களால் என்னை அச்சுறுத்த முடியுமாயின் தாங்கள் அச்சுறுத்தியுள்ள விடயத்தை நான் பொது வழிக்கு கொண்டு வருவேன் என்று கூறினேன். துணிவை எனது தந்தை 38 வருடங்களுக்கு முன்னமே சொல்லி தந்துவிட்டுத்தான் போயிருந்தார். எனது தந்தையின் வரலாற்றை கூட மிக தெளிவாக அவர்களிடம் நான் சொல்லியிருந்தேன். 2வது 3வது மணித்தியாலங்கள் மிகவும் அன்பானவையாகவும் இருமனங்களும் ஒத்து நடந்தது. யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் வைத்தியர்களின் இடமாற்றம் சம்பந்தமான அடாவடித்தனங்கள், வைத்தியசாலைகளில் நடக்கும் கொடூரங்கள், பிணங்களை தின்று பணம் வேண்டும் சந்தர்ப்பங்கள், பாதிக்கப்பட்ட வைத்தியர்களுக்கோ தாதியர்களுக்கோ நோயாளர்களுக்கோ நீதி மறுக்கப்பட்ட தன்மையை நான் தெளிவாக அவர்களுக்கு அவர்களது மொழியிலேயே சொல்லிக் கொடுத்தேன். இதன் பின்புதான் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தின் நிலைமை நன்றாக தெரிந்து கொண்டது. இது தவிர இந்த சுகாதாரத்துறைக்கான நூலழிச்சி போராட்டத்திற்கு முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து சுகாதார தன்னிச்சையாக இடம்பெறுவது என்பதையும் வைத்தியர் கேதீஸ்வரன் ஐயா மற்றும் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் தன்னிச்சையாக பல பேருக்கு அநீதி விளைவித்ததையும், அது தவிர வைத்தியர் மயூரன் போன்றோர்கள் அடித்தும் துவைத்தும் வைத்தியசாலையை நடத்துகின்ற தன்மையை நான் தெளிவாக சொல்லிக்கொண்டேன். இறுதியாக இந்த மாற்றத்தை பொதுமக்கள் வேண்டுகின்றார்கள். அதில் எனது பங்கு, எனது அரசியலா, இது அரசியலா, இவ்வாறு மாற்றப்படுகின்றது, இதன் பொதுமக்களை எவ்வாறு அடையும் என்ற எல்லா விடயங்களையும் நான் அவர்களுக்கு தனியாக எடுத்துரைத்தேன். இந்த சுகாதார மாற்றத்திற்கு எனது வேலையோ உயிரோ போனாலும் நான் அடிபணிய போவதில்லை என்பதை அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருந்ததுடன் இந்த மாற்றம் படிப்படியாக செய்ய வேண்டும், மாறாக உடனேயே சீர் செய்ய முடியாது என்பதை வைத்தியநாதன் மதிப்பிற்குரிய மகிபால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எனது வேலையையும் எனது உயிரையும் துச்சமாக நான் மதித்து இந்த சுகாதாரத்துறைக்கான ஒரு விடியலை நோக்கி எமது மக்களின் பயணத்தை முஸ்லீம் தமிழ் சிங்களம் என்ற அடிப்படையில் பார்க்காமல், இனவாதம் பேசாமல், அரசியலாக்காமல் மிக ஆணித்தனமாக வைத்தியர்களுடைய நலனை முன்னிறுத்தி, மேலும் வைத்தியர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய உறுதியான சுகாதார கட்டமைப்பை உடனடியாக நிறுவ வேண்டும் என்ற குறிக்கோளில் இந்த பாதையில் பயணிக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதார அமைச்சிற்கு நான் சென்றபோது அங்கு என்னுடைய தொலைபேசிகள் பறித்து வைக்கப்பட்டன. இவை மீண்டும் எனக்கு போராட்ட வரலாற்றையே நினைவுபடுத்துகின்றது என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சில நேரம் நான் இவை அனைத்தையும் பதிவு செய்கின்றேன் என அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் என்றும் வைத்தியர் அர்ச்சுனா கூறினார். லங்காஸ்ரீக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நான் இருந்து அங்கிருக்கும் ஊழல்களை அம்பலப்படுத்தும் போது இருந்த சூழ்நிலைக்கும் தற்போதைய சூழ்நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை செல்வது குறித்தும் தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் வைத்தியர் அர்ச்சுனா இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சிற்குள் வைத்து என்னிடம் 3 மணித்தியால விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன.
இதன்போது மூன்றாவது மணித்தியாலம் நான் என்னென்ன அடுத்து செய்யப் போகின்றேன் என்பதை கூறும் பொழுது அதனை பயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பின்னர் என்னை நீ எங்களது சிஸ்டத்திற்கு வேண்டும் என கூறினர் என்று வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அந்த விசாரணைகளின் போது மீண்டும் போராட்ட காலத்தையே அவர்கள் எனக்கு நினைவுபடுத்தினார்கள் என்றும் வைத்தியர் அர்ச்சுனா சுட்டிக்காட்டினார். லங்காஸ்ரீக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதேவேளை மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வது தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தினார். இன்று திங்கட்கிழமை பணிக்கு திரும்புவேன் என்றும் சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் இன்று வரை தான் என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தான் விடுமுறையில் உள்ளதாகவும் விடுப்பு முடிந்தவுடன் இன்று காலை 15/7/2024 அன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு பணி செய்ய திரும்புவேன் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை தனது முகநூலில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் கீழ் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் மாநாடு ஒன்றும் நடத்தப்பட உள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும், அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னும் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இறுதி அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பினை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு விடுத்துள்ளது. இந்த வகையில் ஆணைக்குழுவானது நாடாளுமன்ற செயலாளர் மற்றும் அதிபரின் செயலாளர் ஆகியோருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளதுடன் இதுவரையில் தமது சொத்துக்கள் மற்றும் கடன் பிரகடனங்களை கையளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளன. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்கும் இதேவேளை அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் அத்தகைய பிரகடனங்களை அதிபரின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்கிற்கு கூடுதல் கட்டணம் விதிக்க தமக்கு அதிகாரம் உள்ளது என ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் போன்ற தாக்குதல் நடாத்தப்படக்கூடும் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். இதற்கமைய சஜித்தின் பாதுகாப்பினை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரியுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு என எரான் விக்ரமரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அரசாங்கம் சஜித்தின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றதன் பின்னர் அரச ஊழியர்களின் சகல கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாச அதிபராக பதவியேற்றதன் பின்னர் அரச ஊழியர்கள் மற்றும் நாட்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும். நாடு முழுவதும் தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க வேலைநிறுத்த போராட்டங்களுக்கும் தமது கட்சிக்கும் தொடர்பில்லை எனவும் அதற்கு தமது கட்சி தலைமை தாங்கவில்லை எனவும் தெரிவித்தார். சஜித் பிரேமதாசவை தோற்கடிப்பதே ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவின் ஒரே நம்பிக்கை எனவும் அதற்கெதிராக ஒன்றிணைந்து செயற்படுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் புதுக்குடியிருப்பு பகுதியில் தனியார் எரிபொருள் பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவமானது அன்று அதிகாலை 2:55 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சொந்தமான குறித்த எரிபொருள் பவுசரானது கல்முனையிலிருந்து திருகோணமலைக்கு எரிபொருள் கொள்வனவிற்காக சென்ற வேளையில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிய நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. சாரதியின் கவனையினத்தால் வீதியை விட்டு விலகிய பவுசர் பேருந்து தரிப்பு நிலையத்தில் மோதியுள்ளதோடு அருகிலிருந்த மின்சார தூண் வீடொன்றின் மதில் மற்றும் நுழைவாயில் ஆகியவற்றினையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதுடன் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியின் போக்குவரத்தும் சுமார் 2 மணித்தியாலங்கள் தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாரதி மற்றும் உதவியாளர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த காத்தான்குடி போக்குவரத்து பிரிவு போலீசார் வீதி போக்குவரத்தை சீராக்கியுள்ளதுடன் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளப் வசந்தவின் இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை இடம்பெற்ற நிலையில் அந்த இடத்தில் மாகந்துரே மது சென்று பாதாள உலக தலைவரின் புகைப்படம் ஒன்று கட்டப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மகரகம கொதிகம்பு மயானத்திற்கு முன்பாக உள்ள சுவரிலேயே மாகந்துரே மதிசின் புகைப்படம் அடங்கிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நமது தலைவர் ஒவ்வொருவரையும் இவ்விடத்திற்கு அனுப்புவார். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டு KPI என்ற 3 ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு பிரிவினர் தகவல் வழங்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னர் மகரகம மற்றும் தெமண்டகொட பிரதேசத்தில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் அச்சுறுத்தல் பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் வெளியிடப்பட்டு வருவதாக நிகால் தல்துவ கூறியுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் மகரகம பாமுன்வ தொடருந்து நிலைய வீதியில் உள்ள மதுசின் மனைவியின் வீட்டுக்கருகில் மதுஸ் என்ற இடத்திற்கு பாதாள உலகில் உள்ள அனைவரும் தயாராகுங்கள் மற்றும் கஞ்சிப்பானை இம்ரானின் குடும்பத்துக்கும் அதே தண்டனை என 2 சிறிய சுவரொட்டிகள் காணப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் தெமண்டகொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹிருசெவன அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாயிலிலும் தெமண்டகொட புகையிரத நிலையத்திற்கு அருகிலுள்ள அறிவிப்பு பலகையிலும் ஒரே மாதிரியாக எழுதப்பட்ட 2 அச்சுறுத்தல் குறிப்புகள் ஒட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ அச்சுறுத்தும் வகையிலான பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் மற்றும் அவற்றை காட்சிப்படுத்தியவர்கள் தொடர்பில் மகரகம மற்றும் தெமண்டகொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறியுள்ளார். தனது 2வது பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் தனது ஆதரவாளர்களின் எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நன்றியை தெரிவித்துள்ளார். நினைக்க முடியாததை நடக்க விடாமல் தடுத்தவர் கடவுள் மட்டுமே. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். மாறாக எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம். தீய செயல்களை எதிர்கொள்வோம் என்று அவர் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் குணமடைய நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட குடிமகனின் நினைவை எங்கள் இதயங்களில் வைத்துள்ளோம் என்று அவர் கூறினார். நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பது முன்னெப்போதையும் விட இப்போது முக்கியமானது. நான் உண்மையிலேயே எங்கள் நாட்டை நேசிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன். மேலும் இந்த வாரம் விஸ்கான்சினிலிருந்து எங்கள் பெரிய தேசத்துடன் பேச ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். பாடசாலை ஒன்றில் தோண்டப்பட்ட குழியொன்றிலிருந்து தங்க புதையல் வெளிவந்தமை அப்பகுதி பெண்களிடையே இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள செமகாயி என்ற பகுதியில் உள்ள பாடசாலையிலேயே இந்த புதையல் வெளிவந்துள்ளது. நேற்று இங்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைப்பதற்காக குழியை தோண்டும் பணியில் சில பெண்கள் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மண்ணுக்கடியிலிருந்து மர்ம பொருள் ஒன்று கிடைத்துள்ளது. இதனால் அது வெடிகுண்டாக இருக்கலாம் எனவும் அல்லது மாந்திரீகம் செய்யப்பட்ட பொருளாக இருக்கலாம் எனவும் அச்சம் நிலவியதால் அதனை பெண்கள் தூக்கி வீசியுள்ளனர். இதன்போது எதிர்பாராத விதமாக அந்த பெட்டி உடைந்து அதற்குள்ளிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் சிதறுவதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். இது தொடர்பாக பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த புதையலை பாதுகாத்த பொதுமக்கள் காலையில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருந்தனர். அதில் 17 முத்துக்கள், 13 தங்க நாணயங்கள், காதணிகள், மோதிரங்கள் மற்றும் வெள்ளி நாணயங்கள் என 345 பொருட்கள் இருப்பது தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து அந்த புதையல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.